பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவது. உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த வருடம் நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருப்பதாக. ஆமென். நாம் எல்லோரும் விசுவாசத்தினால பிழைக்கிற ஆண்டு. ஆமென். இது ஒரு விசுவாசத்தினுடைய ஆண்டாக யெகோவா ஈரே, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற ஊழியத்தின் சார்பாக நான் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். இது விசுவாச ஆண்டு. எல்லோரும் ஆபிரகாமை போல விசுவாசத்தினால் பிழைத்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டு. ஆமென். இது விசுவாச ஆண்டாக இந்த ஊழியத்தை விசுவாசிக்கிற, இந்த ஊழியத்துல பங்காளிகளா இருக்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற உங்க எல்லோருக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எல்லாரும் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம். வேதத்தில அனைத்து வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அதே போல கர்த்தராகிய ஆவியானவர் இன்றைக்கு இந்த வருஷத்திற்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். நான் கடந்த வருடத்துல பேசும்போது, ஆண்டவரே, இந்த வருடத்திற்கான 2024 உம்முடைய ஜனங்களா இருக்கிற எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுகிறீங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் சொன்னாரு, இதோ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அது மாத்திரமல்லாமல் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக சிலுவையில் அவர் பலியானார் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப சாபத்திற்கு பதிலாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டது. அதனால கடந்த வருடம் முழுவதுமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆமேன் முழுமையாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னதை காட்டிலும், ஆனா கண்டிப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஏறக்குறைய எல்லாரும் வேதாகம் வல்லுநர்கள் 7 என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பா அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த செய்தியை கேட்ட அனைவரும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி இந்த வருடத்துல தேவ சமூகத்துல, ஆண்டவரே, நீங்க போன வருடங்கள்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, சில ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், அது கிடைக்காம தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல காத்து கொண்டிருந்தோம். ஆமேன். தேவன் அழகானவர், அவர் பேசுகிறவர். ஆமேன். அவர் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர் பேசுகிறவர். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். ஆமேன். ஒரு ஒரு நேரத்துல தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த வசனம் பேச ஆரம்பிச்சிருச்சு என் இடத்துல. அது எப்படின்னா, லிட்டரலா ஒரு மனிதனோடு பேசும்போது எப்படி இருக்குமோ அப்படியாற்பட்ட ஒரு சந்தோஷம். அப்ப ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். அவர் கல்லும் அல்ல, அவர் மண்ணும் அல்ல, வார்த்தையாயிருக்கிறார். அவர் கல்லும் அல்ல, அவர் மண்ணும் அல்ல, வார்த்தையாயிருக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவனவர் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவனவர் ஜீவிக்கிறார். அவர் கல்லும் அல்ல, அவர் மண்ணும் அல்ல, வார்த்தையாயிருக்கிறார். அவர் கல்லும் அல்ல, அவர் மண்ணும் அல்ல, வார்த்தையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்படி வேதம் என்னோடு பேசின உடனே பாடல் அப்படியே பிறந்தது. அல்லேலூயா. ஆமென். அதுதான் நான் அதிகமா சில நேரங்கள் யோசிக்கிறது உண்டு. சில பேருக்கு ஆண்டவர் நேரடியா வந்து பேசுறாரு, சில பேருக்கு தரிசனத்துல சொப்பனத்துல பேசுறாரு. எனக்கு அப்படியாற்பட்ட அனுபவங்கள்லாம் இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த நேரம் உண்டு. ஆனா அது எல்லாவற்றையும் மீறின, அது எல்லாவற்றை காட்டிலும் அவர் வேதத்திலிருந்து பேசுகிற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென்.
அப்படிதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல என்னோட பேசினார். ஆமென். அது எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, தேவ சமூகத்துல கொஞ்சம் ஊழியத்துல பிஸியா இருந்த காலத்தினாலையும் சரியா தேவ சமூகத்துல கூட உட்கார முடியல. சில பரிசுத்தவான்கள்லாம் 20 நாள் 17 நாள்லாம் உட்கார்ந்து கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணி 20 நாள் 21 நாள் உட்கார்ந்து தான் சபை மக்கள் தேவ ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி கண்டிப்பா தேவ சமூகத்துல காத்திருந்து கொடுக்கறாங்க. அது கண்டிப்பா அது நிச்சயம். ஆனா தேவன் இப்படியும் பேசுகிறார் என்பதுதான் முக்கியம். நான் தேவ சமூகத்துல அதிக நேரம் கூட காத்திரல. ஒரு சில மணி நேரங்கள் தான், சில மணி நேரம் தான் உட்காந்துட்டு ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த சோகப்பம் திருச்சபை கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்றும் மற்ற இதர இந்த கிறிஸ்துமஸ் அது கொஞ்சம் அப்படியே பிஸியா இருந்தபடினால தேவ சமூகத்துல ஒரு 4 நாள் 5 நாள் உபவாசம் இருக்கான்ற உதவி செய்தாரு. அதுக்கப்புறம் வசனங்களுக்காக நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில மணி நேரங்களிலே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என்ன வசனங்கள் சொன்னா, கடந்த வருடத்தினுடைய முடிவு இந்த வருடத்தினுடைய ஆரம்பமா இருந்தது. அல்லேலூயா. எப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஆமென். கடந்த வருடத்துல சொன்னார், சாபத்திற்கு பதிலாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்? அவர் எதை பயன்படுத்தினார்? ஆபிரகாம் அப்படியாற்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அவர் என்ன டூல்ஸை பயன்படுத்தினார்? அவர்கிட்ட இருந்த மிக ஒரு பண்பு என்ன அப்படின்னு நம்ம தியானம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். அதுதான் அந்த வார்த்தையே இந்த வருடத்திற்கான வாக்கு தத்தங்களாக இருந்தது. அல்லேலூயா. இதை நீங்க யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையாகவே இது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. ஆமீன். அதுதான் சொல்றேன், உங்களுக்குரிய வசனமா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு துள்ளல் ஏற்படும். ஆமீன். எனக்கு அந்த வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர் அங்க நிறுத்தி ஒரு துள்ளலை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்களை உங்கள் மேல் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்கு தத்தங்கள் கண்டிப்பா அநேகரை ஆசீர்வதிக்கும். ஆமீன். வேதாகமத்தை எடுத்துக்கொண்டவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சில நான் சொல்லுகிற இடத்துல இருந்து வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரத்துல, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆண்டவர் என்னை கொஞ்சம் யோசிக்க வைத்தார். அல்லேலூயா. இதனுடைய பின்னணியத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு தகப்பனார் ஓடி வந்து, தெய்வமே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். என்னன்னு சொன்னா, இயேசுனிடத்துல ஒரு தகப்பனார் ஓடி வந்து தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக வேண்டிக் கொள்கிறார். கூடவும் ஒரு காரியங்களை சொல்கிறார். உங்களுடைய சீஷர்களிடத்துல ஓடி வந்தேன், அவரிடத்துல என் காரியத்தை சொன்னேன், ஆனா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாமல் போயிற்று, என் மகன் இன்னும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே இயேசு தன் சீஷர்களை கடிந்து கொண்டு அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த நேரத்துல தான் சீஷர்கள் தனிமையா இருந்த நேரத்துல, இயேசு தனிமையா இருந்த நேரத்துல சீஷர்கள் ஓடி வந்து கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே, எங்களால் ஏன் அந்த பிசாசை விரட்ட முடியாமல் போனது? அதுக்கு என்ன காரணம்? இயேசு தெளிவா சொல்லிட்டார், உங்களுடைய அவிசுவாசம் தான். உங்களுக்குள் மாத்திரம் கடுகளவு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னா, இந்த மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னா அது போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.
இந்த வார்த்தையை தான் ஆண்டு அழுத்தி திருத்தி பேசலாம். உங்களால் கூடாத காரியம். நாம் எல்லாம் நேர தேவனை துதித்து ஆராதிக்கும் போது சொல்லுவோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு சொல்லுவோம். அவரால் எல்லாம் கூட, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று அவரை துதிச்சு பாடுவோம். ஆனா தேவன் மறுமொழியாக நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களால கூடாத காரியம் தான் ஒன்றுமே இராது. அல்லேலூயா. உலகமே அறிந்த உண்மைதான், தேவனால் கூடாத. ஏன் ஒரு இந்து சகோதரர்கள் கூட, ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் கூட, மற்ற புறமதத்தார் கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா அது சொல்லுவாங்க, தேவனால் எல்லாம் கூடும், கடவுளால் எல்லாம் முடியும்பா, மனுஷனால் முடியுமான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தை தான், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா ஆண்டவர் அழகா சொல்றாரு. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஷூர்லி என்ற ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் கூட ஆட் பண்ணிருக்கிறாங்க. அது நான் மறந்துட்டேன், அது நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்றேன். ஷூர்லின்றதுக்கும் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. அதுல ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். சில நேரங்கள் நம்ம சத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு நிகரானது இது. அவர் சத்தியம் பண்ணல, ஆனா சொல்றார் ஷூர்லி, தேவன் சொல்றார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணித்தரமா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால கூடாத காரியம் தான் ஒன்றுமே இராது. ஆமென். ஆனா நம்மளால கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார், உங்களுக்குள் மாத்திரம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். பைபிள் ஆம்பிளிஃபைட் பைபிள் ஒரு பைபிள் இருக்குது, அதுல போட்டிருக்குது, அந்த கடுகளவு விசுவாசத்துக்கு லிவிங் ஃபெய்த், உயிருள்ள விசுவாசம். உயிருள்ள அந்த விசுவாசத்துல ஒரு உயிர் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மாத்திரம் அந்த கடுகளவு, அந்த உயிர் உள்ள அந்த விசுவாசம் இருந்தா போதும். ஆமென். என்ன நடக்கும்னு சொன்னா, மலையே அப்புறம் போகும். அல்லேலூயா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. இந்த வசனங்களை கேட்டவுடனே சில வசனங்கள் எல்லாம் எடுத்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தின, அதெல்லாம் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் மனிதனை எவ்வளவு நேசிக்கிறார், மனிதனை எவ்வளவு நம்புகிறார், மனுஷனுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார்ன்றது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமென். நாம் கண்டிப்பா நம்முடைய தேவன் நம்மளை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, நம் மீது அன்பு காட்டுறவர் மாத்திரம் மரியாதை வைத்திருக்கிறாருங்க. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் மனிதனை மதிக்கவும், மனிதனை அன்பு செலுத்தவும், மனிதனை ஒரு எப்படி சொல்றதுன்னா, மனிதனை அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு கடவுள் அவர். நம்மளாம் யாருங்க இந்த உலகத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க? சில பேருக்குலாம் கொடுக்கறதே இல்லைங்க, வீட்டிலேயே மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்மளை உற்சாகப்படுத்தி, உன்னால கூடும். இப்பொழுது மலை போன்ற பிரச்சனை இருக்குது, இதுக்காக கர்த்தருடைய சமூகத்துல சில பேர் கதறிக்கொண்டிருக்கிறீங்க. மலை போன்ற சரீர பலவீனங்கள், மலை போன்ற கடன் பிரச்சனைகள், மலை போன்ற பில்லி சூனிய போராட்டங்கள், மலை போன்ற மரண போராட்டங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களால் கூடாது, என்னால் கூடும் என்று உலகுக்குமே தெரியும். ஆனா உனக்கு ஒண்ணு சொல்ற, உன்னால் கூடும், உங்களால் முடியும். அந்த பிரச்சனையை, மலை போல இருக்கிற பிரச்சனை அப்பால போ என்று சொல்ல, அது அப்பால போகும், அது உங்களால் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதற்கு அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? கடுகளவு உயிருள்ள விசுவாசம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் போதும், மலைகள் அப்பாலே போகும். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நீங்க தெய்வம்பா, நீங்க தெய்வம், உங்களால தான் கூட, நாங்க மனிதர்கள் தானே. ஆமா ஆண்டு அதோடு என்னோட மீண்டும் பேசினார். ஆமா நீங்க மனிதர்கள் தான், ஆனா என்றைக்கு நீங்க என்னை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு தகுதி அல்ல. என்றைக்கு நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நான் எப்படி சிறுவலை அறையப்பட்டு மரித்து போனேனோ அதே போல உங்களுடைய பழைய மனுஷன் என்னோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இனி நீங்கள் அல்ல, நான் தான் உனக்குள்ள வாழ்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படி? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அதுதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அதுதான் பெர்க்மன்ஸை அழகா பாடியிருக்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னுள் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. ஆமென்.
நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இணைந்து மறைந்திருக்கிறது. இனி நான் அல்ல, இயேசுதான் எனக்குள் வாழ்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றல்ல. இன்னும் சொல்ல போனா, இனி நீயும் நானும் வேறல்ல, இருவரும் ஒன்றானோம். ரம்மையான தீர்க்கதரிசி எசேக்கியேல் பிரான்சிஸ் ஐயா சொல்லுவார், இனி நாம் இருவர் அல்ல ஒருவர். கிறிஸ்து நம்மோடு கூட இணைந்து விட்டார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாழ்கிறார். இனி நம்மையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால், இனி நீங்கள் அல்ல, நான். சில பேர் இதுல பெருமையா போயிடுவாங்க, என்னால் எல்லாம் கூட எல்லாம். அவர் இல்லாத பட்சத்துல இயேசுவே சொல்லியிருக்கிற விஷயத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களால் எல்லாம் கூடும், உங்களால் எல்லாம் கூடும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இயேசு சொல்றார், இனி நீயும் நானும் வேறல்ல, இனி நீயும் நானும் வேறல்ல, நாம் இருவரும் ஒன்றானோம். ஆமென். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் நினைக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க ஆண்டவர் சொன்னார், என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு சொன்னாரு. எந்த நம்பிக்கையில சொல்றாருன்னு சொன்னா, அவர் நமக்குள் வந்து வாழ்ந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எந்தெந்த விஷயத்துல தோல்வியா இருக்கிறீங்களோ அந்த பகுதியில வந்து சுகத்துல ஒரு தோல்வியில் இருக்கிறீங்களா, அவர் உங்களை வந்து பலப்படுத்தி அதுல வெற்றியை கொடுப்பார். பொருளாதாரத்துல நீங்க தோற்று போயிருக்கிறீங்களா, பொருளாதாரத்துல உங்களை பலப்படுத்தி ஜெயிக்க வைப்பார். எந்தெந்த விஷயத்துல, அதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, அவர் பலப்படுத்தாத பட்சத்துல ஒரு பலன் நம்மளுக்கு வரப்போறது இல்லை. அதுதான் முன்கூட்டி ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இனி நீங்கள் அல்ல, நான் உங்களுக்குள் வாழ்கிறேன். இதெல்லாம், இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஆமென். மலை போன்ற காரியங்கள் கர்த்தர் அசைத்து போடுகிறதில்ல, நீங்களே அசைக்க போகிறீங்க. ஏனென்று சொன்னால், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்குள்ள வாசம் செய்து உங்கள் கரங்களை கொண்டே அந்த பிசாசை அடிப்பார், அழிப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம கண்டிப்பா ஜெபிக்கிறது ஒன்று தவறில்லை. ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு அற்புதம் செய்யன்னு சொல்லி நீங்க வேண்டிக் கொள்வது தவறொன்றும் இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நீங்கள் அவனை மேற்கொள்ளணும். உங்க கரத்தை கொண்டு நான் அவனை நிர்மலமாக்குவேன். உன் கையை நான் யுத்தத்துக்கு பழக்கப்படுத்துவேன். பிசாசுடைய கிரியைகளை அழிக்க நான் உங்களை பயன்படுத்துவேன். நம்மை கொண்டு அவன் அழிக்கும் போது, நம்மை கொண்டு அந்த பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும் போது தேவன் மகிமை அடைவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நாம் மனிதன் அல்ல, நாம் தேவ மனிதர்கள். இது மட்டும் புரிஞ்சு, நாம் தேவ மனிதன். அல்லேலூயா. நீங்க சாதாரண மனிதன் அல்லங்க. இந்த உலகத்தானுக்கும் நமக்கும் எவ்வளவோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டோ, அதே போல இந்த உலக மனிதனுக்கும் தேவ மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. மீண்டும் நான் அந்த வசனத்தை இந்த சொற்றொடரை நான் அண்டர்லைன் பண்றேன். உலக மனிதர்களுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற அளவுக்கு வித்தியாசம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல தேவன் வாசம் செய்கிறார். தேவனே அவர்களுக்குள் இருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கைகளை கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறார். அவருடைய கண்களை கொண்டு அவர் விருப்பப்படுகிற காரியங்களை பார்க்கிறார். அவருடைய வாயை கொண்டு அவர் பேசுகிறார். அவர் விருப்பங்களை எல்லாம் பிள்ளைகளிடத்துல கொடுத்து பிள்ளைகள் மூலமாய் செயல்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆமென் தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களால கூடாத காரியம் தான் ஒன்றுமே இராது. ஆமென். தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கிறது நல்லது. ஆனா தேவன் இன்றைக்கு ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டு போகிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததை அவனை உணராமல் இருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை கூட உணராமல் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இந்த ஸ்டேஜுக்கு தான் கர்த்தர் இந்த வருடத்தில் நம்மளை கொண்டு போக போகிறார்.
என்னை மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற கிறிஸ்துவுக்குள் இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார். ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு நம்மளை கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்திற்கான சீக்ரெட் என்னங்கன்னு சொன்னா விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவன் எடுத்த உடனே அந்த விசுவாசத்துல வல்லவனா இல்ல. ஆபிரகாமும் சாராலும் நீங்க எடுத்து பார்க்கும்போது தேவனை எடுத்த உடனே விசுவாசத்துல வல்லவர்களாக மாறவில்லை. அவர்கள் சோர்ந்து போனவர்கள், அவர்கள் பலவீனப்பட்டவர்களா இருந்தாங்க, சிரித்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு அடுத்த பருவத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுப்பான்னு சொன்ன உடனே சாரால் சிரிச்சாங்க, நகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எத்தனையோ விசுவாச காரியத்துல ஃபெயிலியர் ஆனவங்க தான் சாராலும் ஆபிரகாமும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அவங்க தோல்வியை பார்க்கல. நீ தோத்து போயிட்டு விசுவாசத்துல சோர்ந்து போனவன், நீ உண்மை விசுவாசம் இல்லாதன்னு சொல்லி அவனை விட்டுடல. யாரு விசுவாசத்தை பலவீனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, கொடுத்து பலப்படுத்தி. இன்றைக்கும் கூட நம்ம எத்தனையோ நம்ம உலகத்துல சில புஸ்தகங்கள்லாம் வாசிச்சிருப்போம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு முறை ஹிட்லரோ நினைக்கிற யாரோ ஒரு ராஜா என்ன பண்றாரு, 100 முறை படையெடுத்து போறாருங்களாமே. 100 முறை போய் படையெடுத்துட்டு 99 முறை தோற்று போயிடுறாராம். அலெக்சாண்டர் நினைக்கிற யாரோ ஒரு ராஜா 100 முறை படையெடுத்து போகிறாரு. அதை 99 முறை தோற்றுட்டு 100வது முறை தான் ஜெயிக்கிறார்களாம். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா விடாமுயற்சி. இங்க இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல நீங்க விசுவாசத்துல தோற்று போனவர்களா இருக்கலாம், விசுவாச பரீட்சையில நீங்க தோற்று போய் நீங்க சோர்ந்து போனவர்களா இருக்கலாம். ஆண்டவங்களை நீ தோத்துட்ட, இதுக்கப்புறம் நீ சரி வர மாட்டேன்னு சொல்லி விடல, உங்களை தான் கூப்பிடுறாரு. இந்த வருஷத்துல நீங்க நினைக்கிறீங்க விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாம், அவனுடைய பிள்ளைகள் நீங்க. கண்டிப்பா அல்லேலூயா, கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்கிறது. ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்து கூட அதான் சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் வேத வசனம் என்ற வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த விசுவாசம். ஆமேன். அவர் எதெல்லாம் எப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா, அந்த லாசரு உயிரோடு எழுப்பும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே எப்பொழுது என் ஜெபத்திற்கு நீங்க பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, எப்பொழுது என் ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறீங்க, நான் அதை அறிந்திருக்கிறேன். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தங்க? அவர் விசுவாசம் கொண்டிருந்தார். என் தகப்பனிடத்தில் நான் கேட்பேன், இப்பொழுதே அவன் உயிரோடு எழும்பி வருவான் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதே போலத்தான் உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த வித்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த விசுவாசம் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவ ஆவியானவர் கொடுக்கிற வேத வசனத்தினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனம் என்று சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னாலும், இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன வித்து? விசுவாச வித்து அவருக்குள் இருந்தது. அதனால தான் குருடர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார், நோயாளிகளை சுகமாக்கினார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தார். ஆமேன். அவர் விசுவாசத்தின் ஆவி உடையவராயிருந்தார். அல்லேலூயா. ஆவியான் விசுவாச ஆவியானவருங்க. ஆகையினால இந்த வருஷத்துல என்ன சொல்ல வருகிறேன்னா, நீங்க கடந்த வருடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி விசுவாசத்துல சோர்ந்து போன, அதனால கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. ஆனா ஆண்டவர் மீண்டுமா கிருபைகளை கொடுத்து விசுவாசத்துல வல்லவர்கள் ஆக்குகிறார். விசுவாசத்துல சோர்ந்து போன சாராலும் ஆபிரகாமையும் கர்த்தர் விடலங்க, பலப்படுத்தி எப்படியாவது நீங்க விசுவாசத்துல வீரர்கள் ஆகணும்னு சொல்லிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். இவர்கள் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? விசுவாசத்தின் தகப்பன் தாய் என்று பெயர் பெற்றார்கள். இன்றைக்கும் கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்க சோர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமேன். ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு தேவ சமூகத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னை விட மாட்டேன். நீ சோர்ந்து போனா கூட விட மாட்டேன். தளர்ந்த முழங்கால்களை, பலவீனப்பட்ட கைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சோர்ந்து போன தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்தி மீண்டும் கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். உங்களை அவர் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிற வரைக்கும் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. இதை நீங்க எல்லாம் பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது உண்மைதான். கண்டிப்பா நீங்களும் உங்க பகுதி உண்டு. கர்த்தர் காரியங்களை செய்வார், நீங்களும் செய்யணும். ஆனா ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுங்களா? உங்களை நான் விசுவாசத்துல வீரன் ஆக்கி வரைக்கும், வீரர்களா மாற்றுகிற வரைக்கும், விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிற ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிற வரைக்கும் நான் உங்களை விட போறதில்லை. ஆமென். இதுதான் அவர் கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை உங்களுக்குள்ள
நமக்குள்ள நிலைநாட்டி ஆமென். மலைகளை பார்த்து நாம் பேசுவோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால மலை போன்றிருக்கிற பலவீனமே இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிற விலகுன்னு சொல்லும் போது விலகும். ஹல்லேலூயா. மலை போன்றிருக்கிறவைகள் அப்புறம் போனா போய் தான் ஆகணும். கடன் தொல்லையில் இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருஷம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த மலை போன்ற கடன் இதோ உன்னால கூடாத உன்னால நீ சொல்ல அது ஆகும். எப்படி? வானத்திலிருந்து கொட்டிடுமா? இல்லைங்க, உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் முதலாவது கொட்டட்டும். விசுவாச வார்த்தைகள் அறிக்கை செய்யலாம். நான் விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறேன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுங்க. என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். என் கடனை அடைக்க தேவையான பலனை எனக்கு கொடுப்பார். ஆகையினால் நான் கடனை அடைப்பேன். பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான சகல விதமான கிருபைகளை எனக்கு கொடுப்பார். அவர் என்னை பலப்படுத்துவார். ஆகையினால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிறவரால் எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ற வசனத்தை மாத்திரம் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகையினால மலை போன்ற பிரச்சனைகளை நீங்க அப்புறப்படுத்தணும்னு சொன்னா ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது சிறிய கடுகு விதை அளவான விசுவாசம். ஆனா அது உயிருள்ள விசுவாசமா இருக்கணும். சின்னதா இருந்தாலும் உயிருள்ள விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கொண்டு மலை போன்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைய தினத்துல இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு ஆசைப்படுகிறார். இந்த வருஷம் இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. நம் நிமித்தமா அநேகர் ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறது இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கல ஆண்டவர். ஆபிரகாம் அநேகரை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக மாறினார். நீங்களும் கூட நாமும் கூட இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொண்டு அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வருடத்துல எங்களோடு நீங்க பேசினுடைய வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆணித்தரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது. கடுகளவு விசுவாசம் மாத்திரம் உங்களுக்குள் இருந்தால் போதும். மலை போன்றவைகள் அது அப்புற போகும். மலை போன்ற பாடு, பிரச்சனை, உபத்திரவங்கள், பலவீனங்கள், கடன்கள் அது அப்புறம் போகும் என்று நீங்க சொன்னீங்களே. ஆம் ஆண்டவர், நீர் எங்களுக்குள் இருந்து எங்களை பலப்படுத்துகிறபடினால் எங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வருஷத்துல எத்தனை பேருடைய தகப்பன ஆவி ஆத்தும சரீரத்துல பிசாசு போராடி கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மலை போல நின்று கொண்டிருந்த அந்த கோலியாத்தை சிறிய கல் கொண்டு தகப்பன அன்றைக்கு தாவீது அழித்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் தகப்பன ஒவ்வொருவருடைய கையிலையும் நீங்க வைத்திருக்கிற அப்பா கண்மலையின் கல்லை போன்ற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தைகளினால ஆண்டவரை கோலியாத்தை முறியடிக்க, மலை போன்றிருக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க பிள்ளைகளுக்கு கிருபையும் இரக்கமும் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஜெப வேலையில கர்த்தர் இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக கோலியாத்துக்கள் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக கீழே விழுந்து மடிந்து போக போகிறார்கள். நீங்கள் பேசுகிற விசுவாசம் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளினால கோலியாத்தை போன்ற மலை போன்றிருக்கிற பிரச்சனைகள் மடிந்து விட போகிறது. ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்தி உங்களை அழிக்க தேடின அந்த பொல்லாத பிசாசை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எப்படி தாவீது அவனுடைய பட்டத்தை எடுத்து ஹல்லேலூயா கோலியாத்து தன் கரங்களில் வைத்திருந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்கி போட்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை கொண்டு கோலியாத்தின் தலையை எடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நாள எங்க கையை கர்த்தர் நீங்க பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்க கையை கொண்டு ஆண்டவரே பிசாசின் ராஜ்யத்தை நீர் அழிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க கையை கொண்டு தகப்பனை எங்களை கொண்டு நீங்க அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை நீர் பலப்படுத்தி நீங்க அற்புதங்களை செய்யப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமை அடைய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Wish you happy
நியூ இயர். காட் bless யூ. இது விசுவாச ஆண்டு, கொண்டாடுங்க. விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன்.